வெள்ளி பாரதம் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்துபவர் வெள்ளி பாரத கேசரி காஞ்சி காமகோடி பீட ஆசான வித்வான் ஸ்ரீ திருச்சி கல்யாணராமன் அவர்கள். சிம்மாய மங்களம் இதிர்பலமசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜஹனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவ சுசம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் யோகேந்திர சார்பில் இந்த வில்லி பாரதம் அனுபவிச்சுருக்கோம். தெரியுமா, சாப்பாடு தெரியுமா, பால் தெரியுமா, எதை கொடுக்கணும் எதை தெரியாதே, ஒண்ணுமே தெரியாதே. அதைத்தான் பட்டினத்தார் சொல்றார். குழந்தை மாதிரி இருங்கிறார். செய் போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தாரே. உண்மையான ஞானி குழந்தை மாதிரி இருப்பான்னா, நீ அந்த குழந்தை இருக்கோ இல்லையோ நிஷ்காமியமா ஏதாவது தெரியுது. நம்ம குழந்தையா இருந்தோம், அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சது சொல்லு. குழந்தை இன்னைக்கு சரி, வளர்ந்த போதே தெரியாதே, வளர வளரத்தானே தெரிஞ்சது. குழந்தையா பிறந்து கீழே விழுந்த உடனே நமக்கு இந்த பசிக்கிறது, இதுக்கு யார் சாப்பாடு தருவா, நம்ம பாட்டுக்கு மூத்திரம் போகணும், நம்ம பாட்டுக்கு லெட்ரின் போகணும், யாரோ எடுத்து போட்டா எல்லாம் பண்ண சொல்லு. அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் இரு, எதிலும் பற்றுதல் இல்லாமங்கிறான். அதைத்தான் பட்டினத்தார் சொல்றார். செய் போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தாரே. உண்மையான ஞானி அப்படித்தானே இருப்பான். பரமஹம்சர் சொல்றார் ஒரு கதை. சாது அவருக்கு 10 சிஷ்யாள். அந்த சாது சிஷ்யாளோட தெருவில் அப்படி போயிருந்தார். ஒருத்தன் ஏதோ வாகனத்தில் இடிச்சு விட்டான் அந்த குருவை, அந்த சாதுவை. அவருக்கு அப்படியே விழுந்துட்டார். விழுந்து அடிபட்டு ரத்தம் அவர் உடனே சிஷ்யாள்லாம் தூக்கின்னு எங்கெல்லாம் அடிபட்டதோ மருந்து போட்டா குணம் ஆயிடுச்சு. குணமான உடனே அந்த சாது அவருக்கு நினைவு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த தொண்டு பண்ற சிஷ்யன் ஒருத்தன் கேட்கிறான். என்ன தெரியுறதா உங்களுக்குன்னு கேட்டான். அவருக்கு ஏதாவது கீழே விழுந்ததில் அடிபட்டுக்கே ஏதாவது மூளைகளை சரியா இருக்கான்னு பார்க்கணும். அவர் உடனே இந்த சாது கேட்டார், செத்த முன்னால என்ன ஒரு வாகனத்தில் இடிச்சு வந்தானே நீ அப்படின்னு. ஓ, இவருக்கு மூளை பெசகிடுத்து போல இருக்கு நினைச்சேன். என்ன சொல்ற குருவே என்ன? அவர் அப்ப சொல்றார், மூளை நன்னாத்தான் இருக்கு, எனக்கு இடிச்சவனும் ஒண்ணுதான், சிஷ்யன் நான் இருந்து நீ சிசுரூஷ பண்றியே, எனக்கு தொண்டு பண்றியே, நீயும் ஒண்ணுதான், அவன் விரோதி இல்லை, நீ நண்பன் இல்லைன்னு இருக்கு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், வீரனை பாய்ச்சி அவனை பிடிச்ச அடி போலீஸ்ல ஒப்பட. இதுதான் பிரச்சனை வலுக்கும். புரிஞ்சதோ? நீ அவனை கண்டுக்காம விட்டா அவனே உணர்வான், ஐயோ தெரியாம அடிச்சு விட்டேன், அவருக்கு என்ன ஆச்சோன்னு தொண்டு பண்றேன்பா. அதுதான் சொல்றேன். உண்மையான ஞானி அதுக்கு உதாரணம் தர்றாரு. ஏரோப்ளேன் பறக்கிறது, எங்க போறதுன்னு தெரியல, கீழே பாரு, பங்களாவும் அதுக்கு ஒன்னாத்தான் இருக்கு, குடிசையும் ஒன்னாத்தான் இருக்கு.
வீடு இறங்கி வந்த உடனதுக்கு அப்புறம் தானே பங்களா இது குடிசை எதுன்னு தெரியுது. அங்க மேல போறப்போ பாரு ஒண்ணுமே தெரியல. இன்னும் மேல போயாச்சுன்னா மேகம் தான் தெரியுது, பூமியே தெரியல, எங்க போறோம்னே தெரியல. பாத்தியா? அந்த மாதிரி நாம் உயர உயர செல்ல செல்ல நமக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பற்றுதல்கள் நம்மை விட்டு போய்விடும். ஆமா, இதற்காக காட்டுல போய் தவஞ்ச நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். மனசு பகவானிடத்திலே லயிச்சு பகவான், அதுல இன்னொரு கருத்து, நான் பகவானை நினைக்கிறேன், பகவான் வந்து விடுவான் அப்படிங்கிற கர்வம் அங்க வந்துவிடக் கூடாது. அதுதான் ஏன் கர்வம் வருது? பற்றுதல் இருப்பதனால். அந்த பகவானிடத்திலும் எப்படி பக்தி செலுத்தணும்? நம்மை விட பக்தி செலுத்துறவா இருக்கா, நாம சாதாரணப்பட்டவா அப்படி இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய பக்தன் தெரியுமா? அதனால்தான் எதுலையும் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, பக்தி செலுத்தணும். ராமர், உனக்கு ராமர்கிட்ட பக்தியா ராமா ராமான்னு செலுத்து. ராமர் சிவனை விட ஒரு சியா, முருகனை விட சிவனை விவாதம் பண்ணிட்டு இருக்காது, அதுதான் பண்ணிட்டு இருக்கான் கோயிலுக்கு போயிட்டு. தியாகபெருமன் சொல்றாரு, அத்வைதமா துவைதமா விசிஷ்டாத்வைதமான்னு விவாதம் பண்ற நேரத்தில் ராமராமா சொல்லுன்னு. துவைதமு சுகமா அத்வைதமு சுகமா. எது சுகம்? ராமநாமா சுகம். அந்த நேரத்தில் எதுக்கு விவாதம் பண்ணிட்டு? ஆமா, ஒருத்தர் சொல்றாரு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கேங்கிற. ஜென்மாந்திர பாபம். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான், நான் ஜலத்திலேயே நடப்பேன் அப்படின்னு. உடனே அவர் மாலை போட்டு பொன்னாடை போத்துவார்னு நினைச்சிட்டு சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன்? நானா கொடுத்தா போட்டுக்காரன் கொண்டு விட்டுருவான், இதுக்கு போய் நேரத்தை வீணாக்கினேன். ஆமா, நாம இப்ப செய்யற இன்னொன்னு இந்த யோகா தியானாலாம் நம்மளுடைய பக்தியில ஒரு அங்கம். உட்காந்து தவம் செய்யறது, ஓடிட்டு பஜனை பாடுறது, இதெல்லாம் நம்முடைய பக்தி செலுத்துவதிலே ஒரு அங்கம். இது தனிப்பட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பல தடவை சொல்லியிருக்கேன், தனிப்பட்டு யாக யஜ்யங்கள் ஹோமங்கள்லாம் பண்றதுங்கிறது ஒரு முறை. அதுவே வேண்டாம், நான் ராமநாமா சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணா சொல்றேன்னு சொல்லுன்னு நீ உத்தியோகத்துக்கு போறப்போ சொல்லு, எதுக்கு வேணாம்னு சொல்லு. மனசு பகவானிடத்துல இருக்க வேண்டும், கர்வப்பட்டுவிடக்கூடாது சொல்லிட்டு இருக்கேனே. நான் இப்படி செய்யறதுனால எப்படி வேணாலும் செய்ய. அதான் ஆழ்வார் சொன்னார், ஆடி ஆடி அகங்கரைந்து நாடி நாடி நரசிங்கா. ஆடி ஆடி அகம் கரைந்துங்கிற. அகம் நான்கிறது கரையணும். இந்த பக்தி செலுத்துறதுலையும் வந்துடுறது நான். அதனால்தான் ஆசை வருது. நான் யார் தெரியுமா? நமக்கு வந்துடுறது, நான் தான் இந்த கோயிலை கட்டினேன், நான் தான் இந்த பள்ளிக்கூடம் பண்ணேன், நான் தான் இந்த குடும்பத்தை நிமித்தினேன், நான். நம்ம எல்லாருக்கும் வந்து யான் தான் எனும் சொல் அருணகிரிநாதர் சொல்ற. நமக்கு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கணும். வள்ளுவர் குரல்ல சொல்ற, நீ எதுல ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறையோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அண்டாது. எதுல பிரியமா இருக்கோமோ துன்பம் வரும். திருக்குறள் எழுதுறாரு, திருக்குறளே பாருங்க, படிக்கிறப்போ உதடு ஒட்டாது, ஒட்டுதல் கூடாதுன்னு ஒரு குறள் எழுதுற. யாதனின் யாதனின் நீங்கியான் சொல்லிப்பாரு வீட்டுல போய். நோதல் அதனின் அதனின் இளன், உதடு ஒட்டாது. நம்ம எதுல ஒட்டுதலா இருக்கோமோ, எதுல பிரியமா இருக்கோமோ, அதனால வரக்கூடிய இன்பத்தை எப்ப அனுபவிச்சோமோ துன்பம் வரத்தான் வரும். அதனால தான் சொல்ற, ஆடி ஆடி அகம் கரைந்து. ஆதிசங்கர பகவத்பாதருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், நரசிம்ம பெருமாளை வணங்குறவர், நல்ல பக்தர், சந்தேகமே இல்லை. அவர் இந்த நரசிம்ம பெருமாளை பார்க்கணும்னு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். ஜெய் நரசிம்மா, ஜெய் நரசிம்மா, லட்சுமி நரசிம்மா, நாம எப்படியும் பார்த்துருவோம், நரசிம்ம பக்தனாச்சே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். நரசிம்ம பெருமாளை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் அவர். அது வழியா ஒரு வேடன் போறான். இவரை ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, இவர் இப்படியே உட்காந்துருக்கார். பகவான் நாம ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அப்படியே இது இந்த சாமி இப்படியே உட்காண்டே இருக்கார்.
அப்படி 3ஆம் நாள் இன்னைக்கு கிட்டக்க வந்துட்டான். அவர்கிட்ட உட்கார்றதுக்கு முன்னால பிடிச்சு விட்டான், விழுந்து கும்பிட்டான். அவர் நல்லா சாமி சும்மாவே உட்கார்ந்துருக்கு கேட்டான். அவர் சொன்ன நான் ஒருத்தரை பார்க்கணும் அதுக்காக உட்காந்துருக்கேன். அவன் எளிமையா வேதாந்தத்தை கேட்டான். ஒருத்தரை பார்க்கணும்னா ஓடி அண்ணா தானே பார்க்கலாம் சாமி, இப்படி உட்காந்து இருந்தா இப்படி பார்க்கறது அப்படின்னு. அவன் ஒண்ணு நான் இந்த காட்டுல தான் இருக்கேன், வேட்டையாடுறேன், என்ன மீறி இந்த காட்டுக்குள்ள யாரும் வந்துவிட மாட்டா, நீ யார தேடுறேன்னு சொல்லு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அவர் சொன்னார் கடவுளை எப்படி இருப்பார் சொல்லு, மனுஷ உடம்பு சிங்க தலைன்னு. நான் காட்டுல மனுஷனை பார்த்திருக்கேன், சிங்கத்தை பார்த்திருக்கேன், நீ ரெண்டும் சேர்ந்துங்கிறீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு விளங்காதுன்னு. இல்லை சாமி, இப்படி இருக்காள் ஆளு. உடனே அவன் கேள்வி கேட்டான், நீ அவரை பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கிய சாமி, நீ ஏற்கனவே அந்த ஆளை பார்த்திருக்கியான்னா. அவர் உடனே சொன்னார், இல்லை ஏற்கனவே பார்க்காத. பார்க்காம எப்படி சாமி அந்த ஆள் அப்படி இருப்பான்னு தெரியும்? இல்லை எங்க பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. ஓ, பார்த்தவங்க சொன்னாங்க. ஆமா, அப்போ நீங்க இன்னும் பார்க்க முடியல அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஆளு சொல்லு. ஆமா, அவர் எங்க இருப்பார்? எங்கேயும் இருப்பார், இந்த காட்டுல. நான் வேணா ஒண்ணு பண்ணேன் சாமி, சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த ஆளை எப்படியா பிடிச்சு கொண்டு வந்துடுறேன். நீ இப்படி பாவம் ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அவர் பார்த்தார், இவன் நம்மளை விட்டு போனா சரி போய் கூட்டுவான்னு. அவனுக்கு பக்தி கிடையாது, ஒரு ஜனியனும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அவன் நரசிம்மம் பெருமாள்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் காடு பூரா தேடுறான் பாவம். இவரை சூரியோதயத்துல பார்த்ததுலேருந்து அன்னைக்குன்னு பாருங்க சாப்பிட கூட இல்லை, அவன் சாப்பிடாமலே தேடுறான். நம்ம நரசிங்கம்னு சமஸ்கிருதத்தில் சொல்றோம் முடியும், நரசிம்மம்னு, அது தமிழ்லயே அவன் தேடுறான். அவர் கேட்குறான் அவர்கிட்ட, மனுஷ உடம்பு சிங்கத்தலை, காடு பூரா தேடுறான். ஒரு 3 மணி நேரம் சும்மா தேடினா, 6 மணி நேரம் தேடினா, சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துடுத்து. நான் அஸ்தமிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவன் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. அவன் இப்படி அப்ப யோசிச்சான், அப்படி படிச்சு சாமியவே இந்த ஆள் ஏமாத்துறான், நம்மெல்லாம் ஒண்ணுமே படிக்கல, நம்ம இப்படி பார்க்க முடியும்? இருந்தாலும் அவனுக்கு ஐயோ, நான் அந்த சாமிகிட்ட சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கூட்டின்னு வரேன்னு சொன்னேன். இப்படி நம்ம இந்த காட்டுல நமக்கு தெரியாம அப்படி ஒரு யாரு ஆள் இப்படி அப்படின்னு அவனே என்ன பண்ணா, உசுரை விடுறதுக்கு தயாராயிட்டான். நம்மளால கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். என்ன கத்தினான்? ஏன் மனுஷ உடம்பு சிங்க தலையா, நீ எங்க ஒளிஞ்சிருக்க? அந்த சாமியை ஏமாத்துன, என்னையும் ஏமாத்துற, நீ தைரியமான ஆளா இருந்தா என் முன்னால வா, நான் உசுரை விட போறேன் அப்படின்னா. அவனுக்கு நரசிம்ம பெருமாள்லாம் தெரியாது. அவன் அப்படி கத்தின நாடிக்கும் அடுத்த வினாடி சிங்க பெருமாள் கர்ஜிச்சுண்டு நிற்கிறார் அவன் பக்கத்துல. அவனுக்கு இப்பவும் பகவான் இப்படி பாக்குறான். அவனுக்கு என்ன ஒரே நோக்கம்னா, மனுஷ உடம்பு சிங்கத்தலை அது இருக்கான்னு பார்த்தான். மனுஷ உடம்பு ஜிலு ஜிலு ஜிலுன்னு சிங்கத்தலை அப்படியே மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் இந்த ஆண்டாள் சொன்னாலே, அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு படறி அசைய நிற்கிற
இப்படி பார்த்தான். அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஆடுறது. கும்பிட்டான். அந்த ஜுவாலை அவனால தாங்க முடியலை. இவ்வளவு பெரிய மனுஷன் கும்பிட்டான். கிட்டக்கு போய் பேசுறான் அவர்கிட்ட. பாருங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கான். உன்னைத்தான் அந்த சாமி தேடுறாரு அண்ணா. ஆமா, இப்படி ஏமாச்சலாம். என் கூட வா. சிங்கப்பெருமாள் பாரு, நீ அந்த சாமியவே ஏமாத்துற, நீ என் பின்னால வருவேன்னு நான் எப்படி நம்புறது? இப்ப திடீர்னு வந்த, திடீர்னு போயிட்டா என்ன பண்றது? உடனே நரசிம்ம பெருமாள் கேட்டார், என்ன பண்ணணும்னு. இல்லை, உன்னை கட்டி போட்டு தான் கூட்டின்னு கட்டு. அவன் பெரிய கயரை கொண்டு தான். இப்படி கட்டணும். நீ எப்படி கட்டணும்? இப்படி கட்டணும். போலீஸ்காரன் கூட இப்படி கட்ட மாட்டான். இப்படி கட்டி இழுத்துன்னு போனான். அவன் அதாவது அவரை மட்டமா பேசலைன்னு நினைக்கல. இவ்வளவு ஒசியானவர் நம்மளை விட்டு போடுவோங்கிற அஜ்ஞானத்துல பயத்துல நிறுத்தினார். இவர் கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கார். ஜெய் நரசிம்மா, ஜி நரசிம்மா, லட்சுமி நரசிம்மான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலேயும் தப்பு இல்லை. இவர் பாணியில பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட என்னன்னா நம்ம பார்த்துருவோம்னு உட்காந்துருக்காரு. அதனால தான் பார்க்கல. இப்ப சொன்னேனே அகம் கரையலன்னு போய் நிறுத்தி விட்டான். சாமி, நீ கண்ணை தர, இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஆள் மறைஞ்சிருக்காங்க. போய் நிறுத்தி விட்டான். இவர் கண்ணுக்கு தெரியல. அப்போ பாரு சாமி, இந்த கயரை கட்டி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஒயர் போறது பாருங்க, இந்த மாதிரி இந்த கயரை கட்டி இருக்கு. அவர் கண்ணுக்கு கயறு தான் தெரியுது. அப்பதான் சிங்கப்பெருமாள் கர்ஜிச்சார், நீ என்னை பார்த்துருவேன்னு உட்காந்து இருந்த, அவன் பார்க்கணும்னு வந்தான், அதுதான் பார்த்தான். அப்போ சிங்கப்பெருமாள் காலில் விழுந்தான, இந்த சாமிக்கும் இங்க நீ தெரியறாப்புல இருன்னு பெருமாள் காட்சி அளிச்சார். இந்த இடத்துல நீங்க உணரணும், பக்தி செலுத்துகின்ற பொழுதும் கர்வம் வந்துவிடக் கூடாது. ஆடி ஆடி அகங்கரைந்து அகங்கரையணும். அதனால நம்ம ஏதோ சின்னங்களை போட்டுக்கிறதுனால, விபூதி விட்டுக்கிறதுனாலயோ, கோபி விட்டுக்கிறதுனாலயோ, நாமத்தை போட்டுக்கிறதுனால அது ஒரு அடையாளம். அதனால பக்திமான் ஆயிட மாட்டோம். அது ஒரு அடையாளம். காலேஜுக்கு வந்ததுனால மார்க் வந்துருமா? படிக்க வேண்டாமா? யூனிஃபார்ம் போட்டுன்னு வந்ததுனால மார்க் வந்துருமா? அது ஒரு அடையாளம். ஸ்கூலுக்கு, இந்த ஸ்கூலுக்கு போறேன்னு, அந்த காலேஜுக்கு போறேன்னு அடையாளம். புஸ்தகம்னா படிக்கணும், யோஜனை பண்ணுவாரு. அதைத்தான் பகவான் சொல்றான், கடமையை செய்யணும். பக்தி இப்ப நான் எதுல சொன்னேன்? உடம்பு நீங்க அந்த ரிஷியா இருக்கிறவன் உடம்போ வேடனோட உடம்போ வித்தியாசப்படலாம், மனம் ஒண்ணுதானே பக்திக்கு. நரசிம்மான்னு கூப்பிட்டா என்ன, மனுஷ உடம்பு சிங்கத்தலையான்னு ஒண்ணுதானே, அர்த்தம் ஒண்ணுதானே. சொல்லு. நான் இந்த நான்கிறது எல்லாத்தையும் இருக்கு. அதுதான் தமிழ்ல ஏண்டா அதுக்கு வேதத்துக்கு நான் மறைன்னு வச்சான். நான் மறைங்கிறது மறைஞ்சாதான் பகவான் வருவான். அதனால்தான் நான் மறை. நம்மள்ட்ட எல்லாத்தையும் இருக்கு. நாம் எல்லோருமே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த விஷயாந்தரத்திலுமே மனம் ஈடுபட வேண்டும். தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மன கவலை மாற்றல் அறிவு. நீ எவ்வளவு பெரிய ஸ்திதியில் இருந்தாலும் சரி, ஆத்மா வேற. அதனால்தான் இந்த உலகத்துல சம்பாத்தியம் பண்றதோ, சாப்பிடுறதோ, தூங்குறதோ, நீ யார் சாப்பிடல, யார் தூங்கல, உலகம் பூரா போய் பாரு. அவன் எவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தானே, எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல பதவியில மந்திரியா இருந்தா என்ன, ஆறா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய ஸ்திதியில் இருந்தா என்ன, பக்தி செலுத்துறதுங்கிறது ஒண்ணுதானே. பக்தி எல்லாருக்கும் பொது தானே. இதுல வேடிக்கை பாருங்க. இதுல ஒரே ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ராமா ராமா சொல்லுங்க, இப்ப நீங்க நாமாவளி பாடுங்கிற எல்லாரும் பக்த கோடிகள் தானே பாடுறோம். இதுல நீங்க எல்லாரும் உட்காந்துருக்க டிஃபரெண்டான பீப்புள். ஒருத்தர் உத்தியோகத்துக்கு போறேன், ஒருத்தர் வியாபாரத்துக்கு போறேன், ஒருத்தர் விவசாயத்துக்கு போறேன், ஆம்பளை பொம்பளை, இவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா பக்திக்கு எல்லாரும் நாமா சொல்றது ஒண்ணுதானே. அந்த பக்தியில வித்தியாசம் இல்லையே.
உங்களை இங்க கூடி இருக்கிற பக்த கோடிகளையும் தானே சொல்றோம். அது ஆண் குழந்தை சொன்னா, ஆம்பளை சொன்னா என்ன, பொம்பளை சொன்னா என்ன, குழந்தை சொன்னா என்ன, தாத்தா சொன்னா என்ன, எல்லாரும் சொல்லணும் தானே ஆசைப்படுறோம். இப்போ நீங்க ஒவ்வொருத்தரையும் இந்த உத்தியோகம் பாரு அந்த உத்தியோகம் பாருன்னு சொல்ல முடியாது. நீங்க அவாவாளுக்கு வரக்கூடிய உத்தியோகம், விரும்புறது, அவாவா படிச்சதுக்கு ஏற்ப உண்டான உத்தியோகம், வியாபாரம் என்னவோ பண்றேன். ஆனால் இப்போ மகாபாரதங்கள் பகவான் கிருஷ்ணன் நாமாவை சொல்லு, ராமநாமா சொல்லுன்னு சொல்றோமே, இந்த நாமாவை சொல்லுவது அவன் பணக்காரனோ ஏழையோ குழந்தையோ ஆணோ பெண்ணோ whoever it may be எல்லாருக்கும் பொதுன்னு தானே வச்சிருக்கான். அதனால தான் அதுக்கு பேர் பக்தி. எல்லாருக்கும் பொதுவானது. இவன் தான் செலுத்தணும். இப்ப சொல்லிட்டு இருக்கோமே, அந்த வேடனுக்கு இல்லைன்னு சொன்னோமா? அதைத்தான் கீதையிலே சொல்லுகிறான். மனம் பழுதாயிடுத்து போச்சு. நம்ம மனசு பக்தியில இருக்கணும். நீ அதான் சொல்ற பெண்களுக்கு இன்னும் சுலபம். சமைச்சுக்கிட்டு தேவாரம் சொல்லலாம், பிரபந்தம் சொல்லலாம், சங்கீதம் பாடலாம். தனியா உட்காந்து பூஜை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சொல்றேன், நீ தனியா உட்காந்து பூஜை பண்றேன்னா தான் பாக்கி வேலை பார்க்க முடியாது. நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு பூஜை பண்ணணும். அது வேண்டாமே. எங்க தாயார் அப்படித்தான் பண்ண. சமைச்சுக்கிண்டே பாடுவோம், சமைச்சுக்கிண்டே சௌந்தர்யலகரி ஸ்லோகம், சமைச்சுக்கிண்டே தியாகராஜர் தீட்சர் கீர்த்தனை பாடினா. நாங்கள்லாம் எங்கள் அம்மா பாடிண்டே சமைப்பா. கேட்டு கேட்டு நெட்டுருவாச்சு. தனியாக உட்காந்து பாட்டு கற்றுட்டோம், அது வேற. இருந்தாலும் எல்லா பாட்டுமே தனியாக உட்காந்து கற்றுக்கல. அவள் பாடிக்கிட்டே சமைப்பா. இப்போ ஹீஸ் நோ 91. நாளைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு போய் இறங்குறேன். போய் வச்சுக்கோ. எங்கள் அம்மாவை போய் கிட்டக்க போய் உட்காந்துப்பேன். மதுரை போயிட்டு வந்தேன்னு எல்லாம் ஒப்பிப்பேன். என் பேரன் வருவான் மடியில் வச்சுப்பேன். இன்னைக்கு திங்கக்கிழமை நீ சந்திரன் மேலே பாட்டு பாடேன் அப்படிப்பேன். எங்கள் அம்மா பாடுவேன், நானும் கூட பாடுவேன். என் பேரன் பார்ப்பான். அப்படியே பாட்டி எப்படி பாடினா, நல்லா பாடினா அம்மா, நான் பாடுவேன். இன்னமும் எனக்கு ஒரு தியாகராஜ கீர்த்தனை தீட்சர் கீர்த்தனை மறந்துட்டேன், இல்லை சந்தேகமா இருக்கு எப்படி பாடணும்னா எங்க அம்மாட்ட போய் உட்காண்டா போறோம். இந்த வயசுலயும் ஸ்ருதி சுத்தமா நல்லா பாடுவேன். மெமரி தெரியுமா? ஒரு ஔவையார் பாட்டு ஞாபகம் வரல, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற போதுன்னு வச்சுக்கோங்க. புஸ்தகமே பார்க்க வேண்டாம். என் ஆத்துக்காரிக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மாட்ட அது என்ன பாட்டுன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லிடுவேன். அவ பாடிட்டே இருப்பா. அது சில சமயம் உப்பு வயசாயிடுச்சு, அது எங்களுக்கு இல்லை மற்றவளுக்கு இடைஞ்சலா இருக்கு. ராத்திரி 1 மணிக்கு தூக்கம் வரலன்னு பாடுறா, பக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. அவளை கூப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு, மெதுவா பாடு. ராத்திரி தூக்கம் வரலன்னு பாடுறான், படிச்சுட்டு அவள்கிட்ட சொல்றேன், மெதுவா பாடு, இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் இல்லாம நான் தான் சொல்லுவேன். கிட்டக்க போய் மெதுவா பாடு, எனக்கு தூக்கம் வரலையே கல்யாணம்மா, நீ தான் தூக்கம் வரலன்னா பகவான் என்னன்னு கதையில சொல்றியே அப்படின்னா. அது உண்மைதான், பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு இடைஞ்சல் இல்லாம பாடு அப்படி. சரி அப்படி பாடு. இன்னமும் தூக்கம் வரலன்னா எங்களெல்லாம் எழுப்ப மாட்டா, கத்த மாட்டா, அவன் பாட்டுக்கு பாடுவேன். நானும் உட்காந்து கேட்பேன், ஓ இந்த கீர்த்தனை பாடுறியா இப்போ? அதுதான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்திரீகளுக்கு தனியா உட்காந்து எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். கோவிலுக்கு போறேன்னு கோவிலுக்கு போங்க வேண்டாங்கல்ல, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யாம நான் கோவிலுக்கு போறேன். புருஷனுக்கு சோறு போடாம நான் தேவாரம் படிக்க போறேன், பிரபந்தம் படிக்க போறேன், நாராயணியம் படிக்க போறேன், சௌந்தர்யலகரி படிக்க போறேன். பகவான் வரமாட்டான், எழுதிக்கோ. புருஷனுக்கு பகவான் வந்தால் என்ன சொல்லுவான், புருஷனை போய் கவனிடி அப்படின்னு. வீட்டில் இருக்கிறவாளை கவனிங்க முதல்ல. பாதி பேர் நான் அதை படிக்க போறேன் இதை படிக்க போறேன்னு டவுன்ல எல்லாம் வந்து பாருங்க. அம்மா உங்க மாமா என்ன பண்ணுவார், அவரையெல்லாம் எதையோ கொட்டிப்பார். ஆமா பிரயோஜனம் இல்லை.
தெரிஞ்சுக்கணும். அதை போல செய்ய. நீங்க எல்லாம் தேவாரம் பிரபந்தம் எல்லாம் சமைச்சுட்டே சொல்லு. இப்ப மனம் ஈடுபடலைன்னா குழப்பம் வந்துடும் சொல்றான். தெளிவடையணும். அப்புறம் குழப்பத்திலேருந்து விடுதலை ஆகணும். நம்ம சாப்பாடே வேதாந்தம் தான். ஆமா, சாதம் போடுறா, சாதம் போட்டோன்னு என்ன விடுறா? குழம்பு. அதுக்கு பேர் குழம்புன்னு வச்சா. ஏண்டா குழம்புன்னு வச்சா தெரியுமோ? குழம்புல தான் தான் இருக்கு. வெண்டைக்காய், கத்திரிக்காய், சேப்பாங்கிழங்கு, தான். தான்கிற கர்ப்பம் இருந்தா குழப்பம் இருக்கும். முதல்ல என்ன சாப்பிட்றோம்? குழம்பு. அப்புறம் இந்த குழப்பம் தான்கிறது போயிடுச்சுன்னா, குழப்பம் போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன சாப்பிட்றோம்? ரசம். ரசம்னா என்ன? தெளிவு. குழப்பம் போயாச்சுன்னா தெளிவு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றோம்? மோர். we want more and more. எது? தெளிவு. அதான் தெரிஞ்சுக்கோ. மோரிஞ்சு அதுக்கு தொட்டுக்க ரசம் விட்டுக்கணும். அப்பவும் சில கிறுக்க இருக்கா, சாம்பாரை வண்டெல்லாம் ஊற்றுப்பான். அது தலையில கரண்டியை தான் போடும். ராஜாஜி மோரிஞ்சாச்சுக்கு ரசம் விட்டு போறான். அதை படிச்சதுலேருந்து அடியேன்னு விட்டுக்கிறேன். தெளிவாச்சோ இல்லையோ, ரசம் விட்டுக்கணும்னு தெளிஞ்சோ இல்லையோ சொல்லு. தான் என்பது எல்லாருக்கும் இருக்கு. அது சொல்லக்கூடாது, எளிமையா இருக்கு. வள்ளுவர் சொல்றாரு, யான் எனது என்னும் சிறு கருப்பால் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். மோட்சத்துக்கு போவாங்க. யான் எனது, நம்மளுது. நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் எல்லாருக்கும் தெரியுது. பிறக்கிற போது கொண்டு வரல, போற போது கொண்டு போக எல்லாருக்கும் தெரியுது. பட்டினத்தார் சொல்றார், பிறக்கும் பொழுது மண்மேல் கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை. அதுதான் இந்த காலத்து கவி சொன்ன, ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமான. அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா யோசிச்சேன் நானும். தெரியுமா உங்களுக்கு? உபன்யாசத்துக்கு வர விட்டு தான் விடை கிடைச்சது. அந்த பாட்டு கேட்கிற போது நீ இப்படி சொல்றாரு, ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா. என்ன அர்த்தம் தெரியுமோ? ரெண்டு ஆசைகளுக்கு அவைகள் ஆடை இல்லாமல் இருந்த போது பிறந்ததால் ஆசையவே ஆடையாக உடுத்தி பிறந்திருக்கிறோம். தெரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாரும் ஆடை இல்லாம பிறக்கல, ஆசையே ஆடை. முதல்ல அதை களையணும். கர்ண கவச்சத்தோட வந்தா, நம்ம என்ன கவச்சத்தோட வந்திருக்கோம்? ஆசைங்கிற கவச்சம் போச்சு. அவன் செய்வார் ஆசையுள் பற்றினானே வள்ளுவன். அதைத்தான் எழுதுறான். அதுதான் முன்னோர்கள்லாம் சொல்ற. அதுதான் இங்க வள்ளுவர் சொல்றார், பகவான் மோட்சம் கொடுன்னு கூட கேட்கப்படாத, அதுவே ஒரு ஆசைங்கிறான். மோட்சம் கொடுன்னு கேட்டா அது ஆசை தானே. அதான் ஆசைப்படாத. அப்படின்னு என்ன கேட்கறது? ஒண்ணுமே கேட்காதேங்கிறான். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இந்த உலகத்துக்கு எதுவும் கேட்காம இரு, மோட்டம் தானே வரும். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண வந்தா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உனக்கு நான் ஐயோ இது லங்கையவே கொடுத்தேன், வேண்டான். அயோத்தியில உன் தம்பி பரதனுக்கு என்ன கொடுத்தே அதை கொடுங்கிறான், உன் திருவடியை கொடுங்கிறான். இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி. நீங்க தெரிஞ்சுக்கணும், பகவானை பார்த்தா கேட்கப்படாது. அப்ப ஒரு பெரிய சர்ச்சை வைஷ்ணவத்துல தான் பண்றோம். அவன் கேட்டா கொடுப்பனா, கேட்காம இருந்தா கொடுப்ப. கேட்காத எது கேட்கணும் சார்? நான் தான் இப்ப சொன்னேன், குழந்தையா பிறக்கிறோம், நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம கேட்டோமா, அம்மா பாலை கொடு கேட்டோமா, இல்லை எனக்கு டிராயர் செட்டை போட்டு விடு வளைன்னு கேட்டோமா, இல்லை தாய் மாமான்னு ஒருத்தருக்கா, மாமா எனக்கு டிராயர் செட்டை வாங்கிட்டு வா சொன்னோமா, இல்லை அப்பாவை பார்த்து வாங்கிட்டு வா சொன்னோமா. வளர வளர இல்லையே, வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே கேட்குறான். குழந்தையா இருக்கிறப்போ நிஷ்காமியமா இருக்கிறப்போ கேட்கலையே, ஆனா அவ செஞ்சாலே. நீ அதோட வளர்ந்த போது கூட தாயார்கிட்ட கேட்கக்கூடாது. 2 குழந்தை இருக்கு, தாயாரை பார்த்து ஒரு குழந்தை தொணுக்கும் 10 ரூபா கொடுணும் தரையம்பா, கடைசியில் இப்பயும் குடும்பா வச்சுக்கோன்னு கொடுப்பா. ஒரு குழந்தை கேட்காது. கேட்காத குழந்தைக்கு 10 ரூபா உண்டு. ஏன்னா இந்த குழந்தை கொடுத்துருக்காளோ இல்லையோ, அந்த குழந்தை கேட்கல 10 ரூபா தரா. புரிஞ்சுதா உனக்கு? கேட்கலைங்கிறதுனால கொடுக்காம இருக்காளா தாயார்? சொல்லு.
நீ எதையுமே கேட்காத, கேட்காம இருந்தா எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன கேட்கணும்? நமக்கு நமக்கு பகவானையே கேட்க தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் கேட்டான் விபீஷணன். அது அவனே நம்ம பக்கத்தில் இருந்துட்டான்னா அப்புறம் நம்ம எங்க மனம் அதுல ஈடுபடணும். பகவான், அதனால்தான் பகவானுக்கு கொடுக்கிறோம். நீங்க கவனிக்கணும், பகவானுக்கே நைவேத்தியம் பண்றோம். பகவானுக்கு எல்லாம் கொடுத்தா அந்த எல்லாத்தையும் பகவான் உனக்கு தான் தரான். நாம அதை எல்லாருக்கும் பகிர்ந்து தரோம், அது வேற சமாச்சாரம். பொதுவா என்ன, பகவானுக்கு தான் கொடுக்கணும். அப்பதான் அவன் சுத்தப்படுத்திட்டு முழுக்க நமக்கே தரான். ஒருத்தன் கேட்கறான் சாப்பிட்றான், அவன் சாப்பிட மாட்டான். நீ அவன்கிட்ட கொடுக்கறதே சுத்தப்படுத்தி எனக்கு கொடு, அவன் தான் கொடுக்க. அவனுக்கு கொடுத்தாச்சுன்னா அவன் நமக்கு தர போறான். அதுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்தோம்னா, நம்ம ஒரு பங்கு கொடுத்தோம்னா நமக்கு எப்பவுமே 2 பங்கு. அது ரொம்ப பேருக்கு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு பங்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, நான் இவருக்கு தரேன், இவருக்கு தரேன், அவருக்கு தரேன்னா அவன் உடனே கேட்பான், நீங்க சாப்பிட்டேளோன்னு 4 பேரும் கேட்கறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது எங்க தாயார் சொல்லி கொடுத்தா. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறது அப்பெல்லாம் நான் சொல்றேன், இது என்ன பெரிய சம்பாதம். எங்க பிராமண ஆலயங்கள்ல இந்த கேக்கெல்லாம் வாங்க மாட்டேன், இல்லை முட்டை போட்டிருப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் முட்டை போடாத கேக்கு, முட்டை போடாத பிஸ்கட் பண்ணா பிராமணாலத்தில். தெரிஞ்சுக்கோங்க, இன்னமும் பண்றேன், இன்னமும் இருக்கு. சூஸ்பெரி பண்ணுவா, இப்போ கேக்கு பண்ணுவா, ஓம பிஸ்கட் பண்ணுவா, நல்லா இருக்கும். இந்த தடவை போனேன் திருச்சிக்கு, வாங்கிட்டு வர மறந்துட்டோம். முட்டை போடாமல் பண்ணுவோம். ரமணா பேக்கரின்னு ரொம்ப பிரசித்தம் திருச்சியில், எங்கள் உறவு அவ வேறு. இருந்தாலும் நாங்கள் இந்த கடையில் விற்பனை, அப்போ ஸ்ரீரங்கத்தில் இந்த கேக்கு கடையை ரோட்டில் வைக்க மாட்டோம், ஏன்னா வாங்க மாட்டா ஒருத்தரும். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தன் தான், ஒரு சேட்டுக்காரன் 20 கொண்டு வந்து வச்சான் கேக்கு. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மாட்ட போட்டு பிடிங்க வச்சு, கேக்கு வேணும் கேக்கு வேணும். சரி வாங்க. அப்போ 45 பைசா. 45 பைசாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. ஆமாம், ஆற்றுல வந்து காய்கறி வாங்கிடுவோம் 4 நாளைக்கு. ஆமாம், நாங்கள் 6 பேருக்கு வாங்கணும் கேக்கு. வாங்கிட்டு வர சொன்ன 6 கேக்கு வாங்கிட்டு வச்சுக்கிட்டேன். நான் உடனே கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, உனக்கு? எனக்கு வேண்டாம், 6 மட்டும் வாங்கிட்டு 6 கேக்கு வாங்கிட்டு வரேன். எல்லாருக்கும் ஆளுக்கு தட்டு வச்சு 6 தட்டு எங்கள் 6 பேருக்கும் வச்சு 6 கேக்கை வச்சா தட்டில் வச்சு விட்டு கத்தி எடுத்துன்னு வந்தா எங்கள் அம்மா. கத்தி எடுத்துன்னு வந்து எங்கள் கையில் கொடுத்தா, நீங்கள் எல்லாரும் அவாவா உங்கள் கேக்கில் 1/4 பங்கு நறுக்கி இந்த தட்டில் வைங்க. 1/4 ஒரு தட்டை கொண்டு வச்சா, நாங்கள் எல்லாரும் 1/4 பங்கு நறுக்கி வச்சோம். முதல்ல நைவேத்தியம் பண்ண சொன்னா, சுவாமிக்கு பண்ண சொல்லிட்டு இந்த 1/4 பங்கு வைக்க சொன்னேன். நான் உடனே கேட்டு, இது யாருக்கு அப்படின்னு. எனக்குன்னா எங்கள் அம்மா. உடனே எனக்கு கொஞ்சம் மூளை வேலை செஞ்சது. அருகால் 1.5, உனக்கு 1.5 கேட்க, எங்களுக்கு 3/4 தானே அப்படின்னு. எங்க அம்மா புரிஞ்சுட்டியா, நான் 6 பேருக்கும் முழுசா கொடுத்தேன், புரிஞ்சுது? உங்க எல்லாருக்கும் எனக்கு அதனால டபுள் பங்கு, புரிஞ்சுதா? நீ இன்னைக்கே தெரிஞ்சுக்கோ, இன்னொருத்தருக்கு கொடுத்தா உனக்கு 2 பங்கு கிடைக்கும். நீ உனக்கு மட்டும் எடுத்துட்டா ஒன்றும் கிடைக்காது. இந்த வேதாந்தத்தை அன்னைக்கே சொல்லி ஊட்டின எங்க அம்மா. இன்னைக்கு கேட்க பார்த்தாலே அதுதான் ஞாபகம். நான் கேட்க சாப்பிட்றதில்ல, குழந்தைக்கு வாங்குவேன், என் பொண்ணுக்கு பேரனுக்கு வாங்குவேன். அப்போ வாங்குறப்ப நினைச்சுப்பேன், அம்மா அம்மா அவ்வளோ பெரிய வேதாந்தத்தை சொன்னாலே. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நாம எப்பொழுதுமே ஒன்று வாங்கும் பொழுதோ செய்யும் பொழுதோ இன்னொருத்தருக்கு, பிறருக்கு என்று சொல்லி வளங்கள் குழந்தையை. ஆமா,
அப்போதான் உனக்கு நான் என்பது போகும். அந்த கருத்துக்கு வர நான் தான் நமக்கு அந்த கர்ப்பம் நம்ம இது போனால்தான் பக்தியில் பரிணமிப்போம். இப்ப சொல்லிட்டு இருக்கேன், பகவானை பார்த்தா என்ன கேட்கணுமோ அதுவே ஒண்ணுமே கேட்கப்படாதுங்கிறோம். வைஷ்ணவத்தில் சொல்றா, அவன் அருளினால் பெறுவது முளைப்பாலுக்கு சமானம், நாமாக பெறுவது விளைப்பாலுக்கன்றோ சமானம். தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கு என்ன விளக்கம்னு இப்ப நாமாவளி பாடுறேன், அதுக்கப்புறமா விளக்கம் சொல்றேன். சீதாபதே தசரதே சீதாபதே தசரதே தசரத நந்தன தயாநிதே தசரத நந்தன தயாநிதே சீதாபதே தசரதே தசரத நந்தன தயாநிதே ராதாபதே பார்த்த சகே ராதாபதே பார்த்த சகே தேவகி நந்தன தயாநிதே தேவகி நந்தன தயாநிதே சீதாபதே தசரதே தசரத நந்தன தயாநிதே ராதாபதே பார்த்த சகே தேவகி நந்தன தயாநிதே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். நம்ம போட்டு நிற்கிற சட்டையில ஒரு துளி அழுக்கு இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுகிறோம். நாம் எந்த ஆசிரமத்தை கடைபிடிக்கிறோமோ அதில் சரியானபடி ஈடுபடவில்லை என்றால் அழுக்கு சட்டையை போர்த்தி கொண்டது போல்தான். முந்தான சொன்னேன், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இப்ப சொன்னோமே, அவன் அருளினால் பகவானா கொடுக்கணும், பகவானே கொடுன்னு வேண்டணும், அவனே கொடுங்க. நாம அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. உங்க எல்லாருக்கும் சொல்ற, கோவில்ல போய் அர்ச்சனை பண்றியா பகவான் பேர்ல பண்ணு. ஆமா, உன் பேர்ல என்னைக்கு பண்ணிக்கலான்னா உன் பிறந்த நாள் ஒரு நாள் தான் பண்ணிக்கலாம். அன்னைக்கே நீ பகவான் பேர்லயே பண்ணிக்கிற தப்பு இல்லை. ஆமா, எல்லாம் பகவானுக்கு தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆழ்வார் சொன்னார், உண்ணும் சோறும் பருகு நீரும் சின்னும் வெச்சலையும் கண்ணனுக்கு, எல்லாம் அவனுக்கு தான். பகவானா கொடுக்கறது எதுக்கு சமானம்? தாய்ப்பால். நான் இப்ப சொன்னேனே, 7 மணிக்கு குழந்தைக்கு பசிக்கும்னு 6:30 பாலை கொடுத்துருவான். நீங்க நம்ம ஆத்துல பாருங்க, ஒரு பொண்ணு பிரசவிச்சிருக்கா அப்படின்னா பாட்டிலாம் இருப்பா ஆத்துல, பால் கொடுத்தியான்னு கேட்க மாட்டா. தெரியுமா உங்களுக்கு? பால் கொடுத்தியான்னு கேட்டா அவ பிரயோஜனம் இல்லை, எடுத்து விட்டியான்னு கேட்பா. ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் குடிக்க தெரியாது. குழந்தைய எடுத்து வச்சு தன் தண்ணியத்தை கொண்டு வாயில வைக்கிறா, அதான் எடுத்து விடுறதுன்னு பேர். அந்த குழந்தைக்கு எங்க பால் இருக்கு எங்க குடிக்கிறதுன்னே தெரியாது. பால் நினைந்து ஊட்டும். இந்த தாயார் பால்னா என்ன? ரத்தத்தை ஊட்டுறா. ஆமா,
தாயார் ரத்தத்தையே ஊற்றா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற போது அவன் ரத்தத்தை குடிச்சுதான் வளர்ந்தோம். தொப்புள் கூடி வச்சு சிலையை நேத்துற மாதிரி வச்சிருக்கானே டியூப்பு, தாயார் ரத்தத்தை குடிச்சுதான் வளர்ந்தோம். பியூர் பிளட்டு, கலப்படம் இல்லாத ஜலமெல்லாம் கலக்கல. பியூர் பிளட், அதுதான் பால், பியூர் பால். தாயார் ரத்தத்தை குடிச்சுதான் வளர்றோம். பிறக்கிறதுக்கு முன்னாலும் சரி, பிறந்ததுக்கு அப்புறம் சரி. அதனால தான் அவளை எடுத்து பேசுறோம். இன்னும் வேற வேற எடுத்து பேசுறது. நம்ம எங்க சாப்பிட்றோமோ அவளை தான் எடுத்து பேசுவோம். இப்ப நம்மாத்து மாமி எடுத்து பேசுறேன், நம்மாத்துல சாப்பிட்டா கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்த முடியும். மாமியை சொன்னா தான் உபன்யாசமே புரியுது, ஏன்னா புரிய மாட்டேங்கிறது. பகவான் கொடுக்கறது தாயார்கிட்ட கேட்டோமா? நம்ம தாயாரே ஊற்றா. தாயார்கிட்ட கேட்டோமா? 7 மணிக்கு பசிக்க நீ தூங்கிட்டு இருக்கோ குழந்தைய, 6:45 ஊற்றாளே, நீ அழுது ஊட்டலையே. அழுதாளா? அழுதா குழந்தை? அழவே விடலையே நம்மள. அது நீ என்னதான் வீட்டு வாசல்ல பசுமாட்டை கொண்டு வந்து கரை, நான் 1 லிட்டருக்கு 50 ரூபாய்க்கு 60 ரூபா தரேன்னு சொல்லு, அது தண்ணி கலந்துரும். தெரியுமா? இப்பெல்லாம் கறந்த பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாக்கெட் பால் வந்துருச்சு. அப்பெல்லாம் கறந்த பால். நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தோம். நாங்கள்லாம் அலாரம் வச்சுட்டதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? 4:30 மணிலேருந்து அக்கராரத்துக்கு பசுமாடு வரும். இந்த ஐயங்காரத்தில் நான் மஞ்சா மாடு 4:30 4:45 எங்காத்துக்கு 5 மணிக்கு வரும். நாங்கள் அலாரம் வச்சுக்க மாட்டோம். அப்போல்லாம் படி கணக்கு, 1 படி 1.5 படி 1.5 படி 1 படி வாங்குற வாழத்து வாசலில் தான் மாடு கட்டுவான். பாக்கி பேராத்தெல்லாம் பக்கத்தாத்துலாம் வருவா, காப்படி அரைக்காப்படி வாங்குற வாழ. தெரியுமோ? எங்கள் அம்மா சொம்ப எடுத்து கொடுப்பா, தேய்ச்சி வச்சு நிறைய தள்ளி அழம்பா. தெரியுமா? இன்னைக்கு நிறைய எங்க இருக்கு? குடிச்ச உடனே வந்தாது. அப்பெல்லாம் அந்த பால்காரம்மாலாம் பிரியமா வந்து பாலை கறந்து கொடுப்பா. அளவாலாம் ஊத்த மாட்டேன், ஊற்றுவா. அப்படி பிரியம். புண்ணு வந்திருக்குன்னு அந்த நுரப்பால் வாங்கி கொடுப்பான். சரிமோ? மாத்திரையெல்லாம் போட்டுனது இல்லை தொண்டையில். நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் இன்னமும் பிரியம் இன்னமும் இருக்கும். இந்த பால்காரம்மா செச்சுப்பட்டு அவளுக்கு 4 பையன். நான் மெட்ராஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் பெருமாள் சேவைக்கு வந்தபோது பாக்கி வீட்டுக்கு போனோமோ இந்த பால்காரம்மா விட்ட தேடிக்கிட்டு போனோம். நான் போனேன், குஞ்சம்மா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு தேடி. அவ சாமி டிவியில ராமாயணம் சொல்றேன், நல்லா கேட்கிறேன், பக்கத்து வீட்டுலான்னு சொன்னேன். அவ சொல்றா, நான் ஊத்துன பால் வீண் போல, நல்லா ராமாயணம் படிக்கிறேன். சிரிச்சு அப்புறமா இப்ப தேடிட்டு போனேன் 2-3 வருஷம் முன்னால. அவ குஞ்சமா போயிட்டா, அவ பிள்ளைகள் 4 பையன் இருக்காங்க. குஞ்சமா வீடு எதுன்னு கேட்டுன்னு போனேன். அவ கேச்சவா நாராயணன் தான் பெருப்பா. அவன் போனவுடனே வாவா சாமி வந்தே, நான் பிரச்சனத்துக்கு வந்தேன்னு சித்திர வீதியில் நீ 1000 பேருக்கு சொன்னேன், நான் கிட்டக்க வரல. ஏன்டா கிட்டக்க வரல? நீ இப்போ பெரிய ஆளாயிட்ட சாமி, அவன் நீ என் கூட விளையாடினதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையோ அப்படின்னு. எங்கள் அம்மா இந்த சொம்ப கொடுப்போம். பாலக்காரன் எங்கள் அம்மாவுக்கு நேரம் தான் கறந்து இப்படி கொடுப்போம். கொடுத்தோடனே எங்கள் அம்மா பால் மானி வச்சுருந்தேன். ஒரு போட்டா தண்ணியை காமிச்சு, என்னடா கேச்சவா, நான் இங்கேயே தானடா நிற்கிறேன், எப்படின்னா தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஊற்றி விட்டான் தண்ணி. எப்படின்னா ஊற்றினேன்னு கேட்டாங்க. நீ தானேம்மா சொம்ப கொடுத்த, நான் ஊற்றலை என்ன பின்ன எப்படி தண்ணி காட்டுறதுன்னா, அது என் மாடு 3 காம்பு பால் கறக்கும், 1 காம்பு தண்ணியே கறக்கும். மாட்டையே தயார் பண்ணிட்டா. அவன் அருளினால் பெறுவது முளைப்பாலுக்கு சமானம், நாமாக பெறுவது விளைப்பாலுக்கன்றோ சமானம். பகவான் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதே, பகவானே கேளு. புரிஞ்சதோ? பகவானே கேட்கணும்.
அவன் பகவானே இப்ப பார்த்துட்டு இருக்கோமே மகாபாரதத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனும் துரியோனும் போனா அர்ஜுனன் என்ன கேட்டான், கிருஷ்ணா நீ என் கூடயே இருந்தானே, அவன் தானே கெட்டிக்காரன். நீங்க அதனால உபன்யாசம் கேட்கிறவா பூரா தெரிஞ்சுக்கணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடு. 20 ரூபா தான் செலவழிக்கிறேன் அர்ச்சனைக்கு, 25 ரூபா அதிகமா. அர்ச்சனை டிக்கெட் 5 ரூபா, தேங்காய் 10 ரூபா, வெத்தலை பாக்கு பழம், இந்த குறுக்களுக்கு தேடி பிடிச்சி 1 ரூபா போடும். உங்களுக்கு பட்டர் எப்படி பகவான் கிருபை பண்ணுவான். இதுல வேற சும்மா இல்லாம சங்கல்பம் எல்லாருக்கும் பண்ணுது. உங்க பேரு கல்யாணராமன் நட்சத்திரம், அப்புறம் உங்க ஆஜகாரி, பொண்ணு, மாப்பிள்ளை, பேர, அம்மா, வீட்டில் இருக்கிற கண்ணு குட்டிக்கு மோசம். அந்த குறுக்களுக்கு 20 ரூபாயை போட்டா தானே அவர் நல்லா பூஜை பண்ணுவார். 1 ரூபாய் போட்டா அவன் மந்திரம் எப்படி சொல்லுவார், விளங்கு வேணா அப்படின்னு தான் பேசுவார். ஆமா பகவானே என்ன பண்ணுவான், நீ பூஜை பண்ண வரும்போது வர இருக்க மாட்டா சன்னிதி. என்னடா இப்படி செங்கல் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணு, அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொடு. பகவானை எப்படி பார்க்கறது, கோவிலுக்கு போகணும், பகவானை கும்பிடணும், பகவானோட தொண்டர்களுக்கு செய்யணும். நமக்கு மனசு எப்படிக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிக்க என்ன வேணும், உங்களுக்கு ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கேன், சீக்கிரம் வீடு கட்டணும் ஆசீர்வாதம். அதி சீக்கிரமே கிரகப்பிரவேச பிராப்திரஸ்து இவர் மந்திரம் இவர் சொல்ற. இப்படி இப்படி அவன் பகவான் என்னெல்லாமோ கொடுக்கணும்னு இருக்கான். எதுக்கு போய் இந்த ஒரு வீடு 1.5 வீடு 1/2 வீடுன்னு இதை கேட்டு எதெல்லாமோ கொடுக்கணும்னு இருக்கான். அவன் கேட்கக்கூடாது. அவன் கேட்டா அவனுக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம குறைச்சி கொடுத்துட்டோமோன்னு அவனுக்கு தோணும். கேட்கவே கூடாது. நீ கேட்டேன்னா போய் தொலைடுப்போ அப்படிதானே அப்படின்ட்டு போயிடுவான். அதுதான் சொல்றேன், என்னை நினைப்பவன் என்ன அடையறான், அவனை அடையிறதுக்கு பார்க்கணும். அவன் தான் நமக்கு எல்லாமே பக்கத்துல. நீ ஒண்ணு நான் இப்ப எல்லாரும் ஒண்ணு என்ன சொல்ற, நான் உத்தியோகத்துக்கு போறேன், வியாபாரத்துக்கு போறேன், நான் காலேஜுக்கு போறேன். யாரு போக வேண்டாம்னா மனம் பக்தியில இருக்கணும். நீ பஸ்ல உட்காண்டியா ராமா ராமா சொல்லு, ட்ரெயின்ல உட்காண்டியா ராமா ராமா சொல்லு. நம்ம என்ன பண்ணுவோம், டிக்கெட் வாங்கினதை தவிர ஒண்ணும் பண்ணலையே. இங்கேருந்து திருச்சிக்கு உட்காந்து பஸ்ல உட்கார்ற, கண்டக்டர் வரல, அதுக்குள்ள தூங்கிட்டேன். டிக்கெட்டே வாங்கல, அவுட்டரே போல வண்டி. அவன் வேற ஒரு ஆள் வாங்கல வாங்கினவங்க எடுத்து வச்சுக்காங்க. அவன் கடைசியில ஒருத்தன் இவரை கேளுங்கிறான், திருச்சி ஒண்ணு கொடுங்க. ஏன்னா அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இங்கேருந்து 2.5 மணி நேரம் திருச்சி போறதுக்கு, அப்ப திருக்குறள் புஸ்தகத்தை வச்சுக்கிய, அப்ப கீத புஸ்தகத்தை வச்சுக்கிய, நேரம் இல்லைன்னு சொல்றிய. டைம் நேரம் இல்லை என்று சொல்லுபவன் கடவுள் இல்லை என்று சொல்பவனை விட மோசமானவன். ஏன்னா அவன் கடவுள் இல்லைன்னு நேரத்துக்கு சொல்லலாம், டயத்துக்கு சொல்றான். நீ கடவுள் இல்லை என்று சொல்பவன் பரவாயில்லை, நீ நேரம் இல்லை என்று சொல்பவன் தான் இந்து மதத்தின் துரோகி. சந்தேகமே படாது. நேரம் இல்லைங்க, அது 2 hours. சேதுபதி ஸ்கூல்ல வச்சிருக்கு இவ்வளவு பெரிய பேனர், ஊர் பூரா வால் போஸ்ட், தினமலர் பேப்பர்ல இவ்வளவு போட்டிருக்கு. ஏன்டா கதைக்கு வரலன்னா அங்க ஒருத்தர் பார்த்து என்ன சொல்றான், சேதுபதி ஸ்கூல் தள்ளி இருக்கு. நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, நான் நாளைக்கே நெல்லை பாலிட்ட சொல்லி பேசி இந்த தெருவில் வைக்கிறேன். நீங்க எச்எஸ் காலனியில கதவை இன்னும் உபன்யாசிக்கு வரலன்னு கேளு, அது பாருங்க, அவா வந்துட்டா இவா வந்துட்டா 100 காரணம் சொல்ற. அது எனக்கு சாயந்தரம் 7:30 சாப்பிடணும். ஆனா மற்ற நேரம் என்ன எங்கேயானு மெட்ராஸ்ல எங்கேயானு பார்ப்பான், இன்னும் மதுரைக்கு வரலையா, ரொம்ப அக்கறையா தினம் வந்துடுற மாதிரி, இன்னும் ப்ரோக்ராமே காணுவோம். நான் கூட நெல்லை பாலுவை விசாரிச்சேன், என்ன எப்படி கேட்குறான் மெட்ராஸில். சரி மெட்ராஸில் உபன்யாசம் பண்றேன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க சொல்றான், மாம்பழத்திலேயே கதை சொல்றேன். நாங்க ரொம்ப நங்கநல்லூர்ல தள்ளி இருக்கோம், எலக்ட்ரிக் ட்ரெயினா பறக்கிறது, 15 நிமிஷத்துல வந்து இறங்கலாம், வரணும்னா வரலாம் முடியும். அது மனம் ஈடுபடல.
நான் ஏன் உபன்யாசம்னு சொல்ல, வேற யார் பண்றா போய, எதுக்கும் போறதில்லை, கோவிலுக்கு போறதில்லை, அதுக்கு போறதில்லை. கேட்டா நான் இந்த உத்தியோகத்தில் இருக்கேன் சார், எங்க பிசினஸ் மேன் சார், டைட்டோடு யார கேளு நான் பிசினஸ் பண்றேங்கிறேன், ஆடிட்டு இருக்கிறேன், வைக்கீங்களா. பிரதம மந்திரியை கேட்டா இந்தியா இன்னும் முன்னேறலங்கிறான், இன்னும் முன்னேறணுங்கிறான். இல்லை இது வேடிக்கை நேரமோ, எல்லாரும் இந்த செல்போனை கட்டிக்கிட்டு அழறான். ரோட்ல போற போது, நடக்கிற போது, ஸ்கூட்டர்ல போற போது இப்படி வச்சுக்கணும். இது இல்லாமலே இல்லை. சமைக்கிறவனும் இப்படிதான் இருக்கா, அங்க தீ பிடிச்சி எரிஞ்சு விடுறது சமயக்கட்டில். அவன் வாத்துல இருக்கிற மாமா கேட்பா, என்ன தீஞ்ச வாத்தின வருது, நம்ம ஆத்துலயே பக்கத்து ஆத்துலயுமா, நம்ம ஆத்துல தான் போன் வந்துருத்து போனேங்க. இனிமே நம்ம போன் பண்றப்போ கேட்டுக்கணும், ஆச்சுக்கிட்ட அடுப்புல ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டுக்கணும். என்னவோ இந்தியாவையே நிமித்தின மாதிரி எல்லாரும் பதிலே சொல்றது இல்ல. பாதி தூக்கத்திலே இனிமே எல்லாம் என்னத்தை நம்ம நிமித்தி விட்டோம். வியாபாரியை கேட்டா வியாபாரம் ஆலயங்க, விவசாயியை கேட்டா விவசாயம் ஆலயங்க. ஆனா எல்லாரும் இதை வச்சுட்டு இதுல வேற ஒண்ணுத்துக்கு 2 சிம், ஒரு சிம்முக்கு 2 சிம். அவன் நமக்கு திருப்பி ஒருத்தன் கூப்பிடுறான், என்ன நீங்க யார் பேசுறேன்னு, நான் தான் பேசுறேன், இது நம்பர் வேற வருது, இது ஒண்ணு இப்போ ஜியோ வாங்கியிருக்கேன். நெட்டு வேலை செய்யல, நெட்டு வேலை செஞ்சு கிடைச்சில என்ன பிரயோஜனம், என்னெல்லாமோ படம் வருது. நம்ம போனை திறந்தா நல்ல படமே இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லாம படம் வந்துருந்துச்சு. கும்மநட்டி என்ன கூப்பிடுங்கிறாவ. போன்ல கண்ட பலன் என்ன தெரியுமா, இல்லையா, ஆதிகாரி கூப்பிட மாட்டேங்கிறா, இதுதான் கூப்பிடுறேன், இதுதான் கண்ட பலன். நாடு முன்னேறிடுச்சு. ஏட்டா சாமி இப்படி உபன்யாசம் பண்றான்னு கேட்குறீங்க, இப்படி சொன்னாதான் கீதை புரியும். ஐயா நீ என்ன வேணாலும் வியாபாரம் பண்ணு, விவசாயம் பண்ணு, உத்தியோகத்துக்கு போ, இங்க பக்தியை வைங்கிறார் பட்டினத்தார். இங்க இல்லாம நீ புறத்துல எத்தனை காரியம் பண்ணாலும் எடுபடாது. அதான் விஸ்வாமித்திரர் சொன்னா தசரதன், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். இவன் பரமாத்மா என்பதை உணர்ந்தவர்கள் சொல்றார் பாருங்க, அகம் இங்க நீ இருக்கணும். மனதிலே பக்தி இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. பட்டினத்தார் சொல்ற, ஒருத்தன் சொல்ற நான் வியாபாரம் பண்ணும், காலேஜ் போகணும், போய படி, உத்தியோகத்துக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், போ. பட்டினத்தார் சொல்ற, இவ்வளவு பெரிய சன்னியாசி 400 கோடியை ரோட்ல போட்டு கோமநாட்டியா போனவர், அவர் சொல்றார் உதாரணம், பொம்மநாட்டிகள்கிட்ட கத்துக்குவோங்க. அவருக்கு ஒரு பொம்மநாட்டியத்தை உதாரணம் சொல்ற. ஒரு பொம்பளை எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, முதல் மந்திரியா வேணாலும் போகலாம், பிரதம மந்திரியா போகலாம், அவ எவ்வளவு படிச்சிருக்கலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், வியாபாரம் பண்ணலாம், அவ என்ன பண்ணினாலும் பொம்பளையா பிறந்தவளுக்கு கொழா அடியில சண்டை போட தெரியலன்னா அவ பொம்பளையே இல்லைன்னா. சண்டை போடுறது எக்ஸ்பர்ட். இந்த பொம்பளைல நம்மளோட சண்டை போடுறா, பக்கத்து வீட்டு மாமியோட போடுறா, எங்கேயானு சண்டை போட்டா பணம் வரும், அந்த இடத்துக்கு போகலாம் முடியும். டிவியில காட்டுறான், இப்படி சண்டை போடுறான், அப்படி போடுறான், தூக்கி போடுறான், அங்க போனா 2 கோடி தரேன், 1 கோடி தரேன், அதுக்கு போக மாட்டேங்கிறாங்க. கொழா அடியில சண்டை போட, அவ 10 மணிக்கு பைப்புல தண்ணி வரும்னு 9:30 கொண்டு போய் குடத்தை வச்சுருவா. அங்க தெருவில் பிளான் பண்ணியிருப்பா, 2 குடம் பிடிச்சிக்கலான்னு ஒருத்தர். அன்னைக்கு 10 மணிக்கு தண்ணி வரும், முதல்ல 2 குடத்தை வச்சுட்டு வருவா. அன்னைக்கு 9:50 வந்துடும். இவ தண்ணி சத்தம் கட்டோன்னு வருவான்னு பக்கத்து வீட்டில் தான் இருப்பா. அதுக்குள்ள இந்த 2ஆவதா குடம் வச்சிருக்காளே, அந்த 2 குடத்துக்கு அப்புறம் 2 குடம் அவளுக்கு பிடிச்சி வச்சுட்டு வைக்கல முடியும். அந்த பொதுநிலை சிந்தனையே வராது. இவ வரலன்னொன்னே அதை தள்ளிவிட்டு இவ தான் குடத்தை வச்சுட்டு, அப்ப அவ சண்டை போடாம என்ன பண்ணுவான், பிடிச்சு வைக்கல முடியும். இவளுக்கு அங்கேருந்து வந்துடுவாய். இவளுக்கும் அவ பிடிச்சுன்னா தான் என்ன, அடுத்தாப்புல இவளை பிடிச்சிக்கோன்னு சொல்ல போறா. பிடிச்சுன்னு ஆற்றுக்கு போல முடியும். தான் முதல்ல பிடிக்கலையேன்னு கோவம் ரகளையாயிடும். அடுத்தவ தண்ணி பிடிக்க முடியாது.
இவளை பிடிச்சி கூண்டுருவா. வந்த உடனே 2 பேரும் இப்போ சண்டை போடுவோம். பட்டினத்தார் சொல்கிறார், தலையில் ஒரு குடம் இடுப்புல குடம். இந்த பொம்பளை 2 பொம்பளை சண்டை போட ஆரம்பித்தாலே முதல்ல இதைத்தான் வரிஞ்சு கட்டுவோம். 2 ஆம்பளை சண்டை போட்டான்னா வேட்டி எங்கே போச்சுன்னு தெரியாது. அங்கேருந்து ஒருத்தன் வருவான், இந்தாங்க அவங்க வேட்டியும்பா. 2 பொம்பளை சண்டை போடுறேன்னா முதல்ல இதைத்தான் இழுத்து கட்டுவான். நம்ம வீட்டு பொம்பளையெல்லாம் இதை இழுத்து கட்டினாலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ப்ராப்ளம்னு. இதை நல்லா வரிஞ்சு இப்படி இழுத்து கட்டி தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் சண்டை அடியாய் நீ மேலே தெருதானா நாளைக்கு இந்த தெருவில் குடத்தை தண்ணி பிடிக்க முடியுமா? சட்டம் போடி பெரிய விளையாட்டம் வந்துட்ட பெரிய இவ்வளோ நீ அப்போ என்னடி கையாடுற கையாட்டா வெட்டி போடுவேன். அப்படி வெட்டுவியா? 2 பேரும் இப்படி சண்டை போடுவான். இப்படி அச்சைவா. பட்டினத்தார் சொல்றார், இந்த 2 பொம்பளை கையும் வாயும் அச்சையுமா. ஆனால் தலையில் இருக்கிற குடத்துலேருந்தோ இடுப்பில் இருக்கிற குடத்துலேருந்தோ ஒரு சுட்டு தண்ணி கூட கீழே சிந்தாதான். ஏன்னா அவன் கையும் காலம் அசைஞ்சாலும் அவன் மனசு குடத்தில் இருக்கிற தண்ணியில் இருக்குடா. அது மாதிரி நீ உத்தியோகத்துக்கு போ, வியாபாரத்துக்கு போ, விவசாயத்துக்கு போ, எங்கே வேணாலும் போ. அந்த பொம்பளை மனசு எப்படி குடத்துல இருந்த தண்ணியில் இருந்ததோ அது மாதிரி உன்னோட மனம் சிவபெருமான் திருவடியில் இருக்கணும்னு பட்டினத்தார். எத்தொழிலை செய்தாலும் ஏத்தவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்க மோனத்தே காதி விளையாடி இருக்கை வீசி வந்தாலும் சாதி மனம் நீர்க்குடத்தே தான். அவன் மனம் எங்க இருக்கு? குடத்தில் இருக்கிற ஜலத்துல. புரிஞ்சுது அவனுக்கு? அது மாதிரி செலுத்து. அதைத்தான் கீதையில சொல்றான் பகவான். மனம் என்ன கவனிக்கணும். குடமும் வேணும். குடத்துல இருக்க ஜலம் மாறினா இந்த தேகம் வேணும். தேகம் வேண்டான்னு சொல்லல. நாம எதுலையுமே பற்றுதல் வைக்காதே. ட்ரெயின்ல ஏறி இறங்குறோம், இந்த பர்த்து B1 கோச்சு A1 கோச்சு இந்த பர்த்துன்னு. மாம்பழம் எக்மோர்ல இறங்குற போது சீட்டை எடுத்துன்னு போறோம். மதுரையில ஏறுற போது என்னோட பர்த்துன்னு கீழே இறங்குற போது இல்லையே. நமக்கு அந்த அப்ப நமக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லையே. யாரோ ஒரு கர்ப்பஸ்திரீ வரா, அவளுக்கு RAC கிளியரால நீ பர்த்து எடுத்துக்கோமா நான் உட்காந்து வரேன்னு சொல்ல மாட்டேங்கிறோமே. கண்ணால பார்க்கறது தான் சொல்றேன். ஒரு தடவை போனேன் பாண்டியில, விவாதம் பண்ணேன். என்ன விவாதம் பண்ற இந்த மாதிரி? இங்க வா, பர்த்தில் படுத்து. எனக்கு RAC நல்லா நான் உட்காந்து போய்க்கிறேன். RACயே இல்லை, நான் கீழே துண்டை விரிச்சு படுத்துக்கிறேன், நீ படுத்து. என்ன இப்போ கீழே துண்டு விரிச்சு படுத்தாலும் மாம்பழம் வரப்போகுது. நமக்கு இடம் இருக்கும். இதில் நடக்கிறது அந்த ஒரு தடவை இந்த பேர்ல் சிட்டியில் உங்கள் மதுரையில் உபன்யாசம் முடிச்சுட்டு ஏறுறேன். அது இங்கே ராத்திரி 11 மணிக்கு வருது. அதில் ஒரு பெரியவர், அவருக்கு RAC பர்த்து கிளியர் ஆகல. பக்கத்தில் சீட்டில் கொடுத்துருக்கா. இந்த டிடி சொல்லியிருக்காரு, மதுரையில் வருவார் ஒருத்தர், வேணா நீங்கள் அது வரைக்கும் படுத்துக்கோங்கன்னு இருக்கு. சரின்னு அவர் படித்து தூங்குறார். என்னை விட வயசில் பெரியவர். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னால். நான் உடனே இவர் பெரியவர் தூங்குறாருன்னு தெரிஞ்சுட்டேன். பொட்டியெல்லாம் வச்சேன். இவருக்கு எங்கே பர்த்து? அவருக்கு RAC சீட்டு. நீங்கள் அவரை எழுப்புங்க, அவர் உட்காந்து அவன் அங்கே போய் RACயில் உட்காந்துக்கலான்னா இவர் வரலன்னு அவன் ஒருத்தன் பர்த்தை போட்டு தூங்கி விட்டான். நான் கண்டுக்கலை. அந்த பர்த்தில் நடுவில் பேல என்னோட ஷாலை விரித்து தூங்கினேன். பாவம் அந்த பெரியவர், நான் மதுரையில் வருவேங்கிற தியானத்திலேயே தூங்கின்றவர் குளிச்சு நூற்றார். எங்க? விருத்தாஜலத்தில். நான் நல்லா தூங்குறேன். அவர் எழுந்திருந்து வந்து என்னை எழுப்பி உங்கள் பர்த்து படுத்துக்கோங்க, நீங்கள் படுத்துக்கோங்க. இது இல்லை, நீங்கள் படுத்து ஒன்றும் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டா. நீங்கள் படுத்துக்கோங்க, வயசில் பெரியவா. நான் இங்கே படுத்தாலும் மாம்பழம் வரும். அப்படி அவர் கும்பிட்டார். இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நம்புதி என்பது எது சொல். இருக்கட்டுமே இந்த சரீர சுகம் என்ன ஒருத்தர் சிரமப்படுறார். அப்போ நமக்கு அந்த மனசுல பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம் எப்பொழுது உன்னிடத்திலே இல்லையோ நீ பகவானை எப்படி அடைவாய்? பகவான் கேட்கிறான். பிற ஜீவனுக்கு எப்பொழுது ஒருவன் துரோகியாக இருக்க, அதைத்தான் கீதையில சொல்றான். அக்ஷரானாம் அகாரோஸ்மி, அக்ஷரங்களில் அகரமாய் இருக்கிறேன். அதுதான் வள்ளுவர் எழுதுறார். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறான் என்கிற பொழுது நிறைய இன்சிடென்ட். அதுல வேடிக்கை என்னன்னா, இந்த பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் அதுவும் ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணி லோயர் பர்த் பண்ணோன்னு வயசானவ யாராவது வருவா. எனக்கும் மேலே ஏறி படுக்க முடியாது, நான் கீழே படுத்துட்டு அவளை படுத்துக்க சொல்லு. அப்போ சொல்றேன் உங்களுக்கு இருக்கட்டுமே. நம்ம அந்த ஒரு சிரமப்படுறதுனால என்ன பண்ண போறோம் சொல். யோஜனை செய்யுங்க. இதுதான் பகவான் சொல்லுகிறான். மேல போறேன். அனுதினமும் நொடிக்கு நொடி இப்ப சொன்னேன் மனசுல பக்தி செலுத்தணும். எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவனை பற்றி நான் கவலைப்படுகிறேன். என்ன கவனி, நாம பகவான தியானம் பண்ணா, இப்ப சொன்னேனே குழந்தையா இருக்கிற போது நம்ம எதுவுமே தியானம் பண்ணல, அம்மானு கூட தெரியாது, அந்த அம்மா பாத்துக்கிறான். இப்ப வளர்ந்த உடனேயாவது பகவான்னு தெரியுது. அவன் என்ன சொல்றான்? என்னை நினைப்பவர்களுக்கு அனன்யா சிந்தயன் சோமம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யகம். அனன்யா சிந்தயன் சோமாம், அனுதினமும் நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி என்னை நினைப்பவன் அவனை பத்தி நான் கவலைப்படுகிறேன்னு சொல்றானே. என்ன கவனி, அதுக்குத்தான் ஒருத்தர் வியாக்கியானம் கொண்டு, ஏன்டா பகவான் கவலைப்படுறேன்னு சொல்றான்னு நினைக்கிறேங்கிறான்னா நம்ம போய் காலை பிடிச்சிட்டோம் இல்லையோ, நம்ம கவலை அவன்ட்டு போயிடுச்சு. அதுதான் நாங்கள் பஜனையில பாடுற போது பாடுவோம். பகவானுக்கு தேவாள்லாம் பெஞ்சாமரம் வீசரா, எண்ணடங்கா தேவர்கள் மலர் மாறி பொழிய, பெண்கள் தேவலோகத்து பெண்கள் அன்ன நடை மாதர்கள் வெஞ்சா மரம் போட. அவள்லாம் பண்றா ஒண்ணு, நம்ம என்ன பண்றது? நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லையேன்னா. அதுக்குத்தான் சொன்னார், ஒண்ணும் இல்லையங்காது, நம்மள்ட்ட நிறைய கவலை இருக்கு, அதை அவன்கிட்ட கொடுத்துருன்னா. மண்ணில் உள்ள தொண்டர்கள் மனக்கவலை ஓட கண்ணனோடு ருக்மணியாள் ஆடிடும் ஊஞ்சல். நீங்க போய் பாருங்க, ஒரு ஒரு இடத்துல பகவான் இருக்கா. நான் ஒவ்வொருத்தர் எத்தனை கவலையில இருக்கா. எனக்கு நிஜமாலுமே நீ ஏன்டா ஜோசியம் தெரிஞ்சுன்னு சொன்னோன்னு ஆயிடுச்சு. ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து, ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், போன் எனக்கு அந்த அம்மாவால நடக்க முடியாதாம், வீல் சேர்ல தான் இருக்காளாம். பையனுக்கு நல்லா படிச்சிருக்கான், கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஒய்ஃப் சரியில்லை, புள்ள சரியில்லைன்னு அந்த ஆம்பளையான் 18 மணி நேரம் தூங்குறான். எனக்கு கவலை, நான் உயிரை விட்டுடுறேன், ஏன் இப்படி கஷ்டப்படணுங்கிறான்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தை அனுப்பிச்சு பரிகாரம் சொல்லுங்கோன்னு அழறான். அப்பதான் நினைச்சிருந்தேன், பகவான இந்த அளவுக்கு நம்மளை நல்ல விதமா வச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்க எல்லாரும் நீங்க போய், நான் ஐயோ இப்படி கூப்பிடுறாளே, அவ ஜோசியம் பரிகாரம்லாம் கேட்டு என்கிட்ட என்ன சொல்றா தெரியுமா? நீங்க ராமாயணம் சொல்றவா, பாரதம் சொல்றவா, தினம் வேண்டிக்கோங்க எங்களுக்காகங்கிற. கண்ணில் ஜலம் விட்டு நம்ம எல்லாரும் நீங்க போய் பாருங்க, லோகத்துல எங்கெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கான்னு பாருங்க. நீங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளை இந்த அளவுக்கு நல்ல விதமா வச்சிருக்கானே. இதுக்கு அடுத்த கருத்துக்கும் போறேன். நம்மளை எப்போ இந்த மாதிரி நல்ல விதத்துல வச்சிருக்காளோ, நீங்க தயவு செய்து
குறைபாடோடு இருக்கிறவாளுக்கெல்லாம் தொண்டு பண்ணணும் என்ற எண்ணத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் நம்மளை நல்ல விதமா வச்சிருக்கான். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன். நம்மளை கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போறோமே, அப்ப அந்த டாக்டர் தெம்பா இருந்தா தானே நமக்கு மருந்து கொடுப்பான். சொல்லுங்க கொஞ்சம். டாக்டர் தெம்பா இல்லைன்னா மருந்து கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. யோசனை பண்ணுங்க கொஞ்சம். அப்போ நம்ம இவ்வளவு தெம்பா இருக்கிறப்போ என்ன வேண்டிக்கணும்? அனன்யாச்சி பகவான நிலைனால என்ன அர்த்தம்? அந்த அந்த பகவானை தவிர எண்ணாதே என்றால் என்ன பொருள்? பகவானே, இந்த லோகத்திலே இருக்கிற எல்லா ஜீவன்களையும் நல்ல விதமாக நடத்து. உன்னைத்தான் எண்ணுகிறோம். உன்னை எண்ணுவதே எல்லோருக்கும் கிருபை பண்ணு, எனக்கு மட்டும் கிருபை பண்ணுன்னு வேண்டாதேங்க தயவு செஞ்சு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஏன் மழை பெய்யணும்னு வேண்டுறோம், நதியில ஏன் ஜலம் ஓடணும்னு வேண்டுறோம்? அப்பதானே எல்லாரும் சௌக்கியமா இருப்பா. நம்ம நம்மாத்துல மட்டும் ஜலம் இருக்கணும்னா வேண்டிக்கிறது. எல்லாரும் லோக்கமே நன்னா இருக்கணும், உலகமே நன்னா இருக்கணும் வேண்டிக்கும். அதுதான் ஒரு விதத்துல நான் சொல்லுவேன் எல்லாத்தையும். இல்லை, ஒரு பையன் போன் பண்றான் எனக்கு, ராதே கிருஷ்ணன், காலங்காத்தால் 7 மணிக்கு. என்னப்பா சாமி, என்ன தெரியுதா? என்ன தெரியுது? போன் சொல்லு. சாமி, ஒருத்தர்கிட்ட 25,000 ரூபா கொடுத்தேன், இன்னும் அசல் வரலை, எனக்கு அவசரமா வேண்டிருக்கு, என்ன செய்யணும்? என்னோட நட்சத்திரம் இது, நான் என்ன கோயிலுக்கு போகணும்னு கேட்கல. அது கேட்டாதான் பரிகாரம் சொல்லிடுவேனே. சாமி, நீ காலையில 8 மணிக்கு உஞ்சி வர்த்தி எடுப்பியோ, அப்ப நீங்க கொஞ்சம் ஹரிநாராயண பாடுற போது எனக்கு 25,000 கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். நான் சொன்னேன், என்ன தைரியத்துல சொல்றேன்? நான் வேண்டிட்டு உனக்கு பகவான் கொடுக்க இல்லை சாமி, நாங்க வேண்டினா கூட கொஞ்ச நேரம் யோசிப்பான், கொடுப்பான், இல்லைன்னா எங்களை நினைப்பான், நினைக்க மாட்டான். ஒன்னு ராமன் உடனே கிருபை பண்ணுவான் அப்படிங்கிறான். இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானுங்க. நீங்க நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வஸ்திரங்க அப்படி கட்டிக்கிற போது, பிரபு இந்த பையனுக்கு 25,000 கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு ராமா அப்படின்னு வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு ஹரிநாராயண பாடி. எனக்கு நிஜமாலுமே இன்னைக்கு இந்த நாமாவளிலாம் பாடுறேனே தவிர மனசுல 25,000 கிடைக்கணும் இதே தியானம் தான் அவனுக்கு. பஜனை பாடுறேனே தவிர மனசு அதுலதான் இருக்கு. பஜனை பாடிட்டு நான் 9 மணிக்கு வழக்கம் போல சாப்பிட்டுட்டு சங்கி இருக்கிற இடத்துல தூங்குறேன். 10-11 மணி இருக்கும். திருப்பி அவன்கிட்ட ஃபோன் வருது 11 மணிக்கு. என்னப்பா அப்படின்னு. சாமி, 10:30 மணிக்கு அவர் 25,000 கொண்டு கொடுத்துட்டாருலாம். எனக்கு பரம சந்தோஷம். ஏன்னோ எனக்கு போன ரூபா வந்த மாதிரி இருந்தது. சீதா பிராட்டி சொன்னா சுந்தரகாண்டத்துல அனுமார் மோதிரம் கொடுத்தப்போ பழந்தனம் பெற்றது போல் இருந்ததுன்னா அனுமார் கொண்டு வந்து கொடுத்தா. அதுதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க பூவை போடுற போது எனக்கு கிருபை பண்ணுன்னு கேட்காதே, எதுவுமே கேட்க வேண்டாம். அப்படியே கேட்கணும்னா உலகமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. அதுல நம்ம உத்தரே லோகத்துல அதைத்தானே தமிழ்ல சொல்றான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதைத்தான் சொல்றான். அனன்யா சிந்தையன் சோமாம். வினாடிக்கு வினாடி வேற தியானமே இருக்கக்கூடாது. நம்ம ஆனா எல்லா ஒர்க்கும் பார்க்கணும், எல்லா விதமான ஒர்க்கும் பார்க்கணும். ஆனா மனசு பகவான். அதுதான் பத்ராஜல ராமதாசர் கேட்கிறார். அவரை கைது பண்ணிவிட்டான் தானிஷா ராஜா. அவர் கேட்டார், கஜராஜன் கூப்பிட்டோன்னு ஓடி போய் நின்னையே ராமா,
என்ன அந்த ராஜா கைது பண்ற போது நீ கோவில்ல இல்லையான்னு கேட்டார். நீ எங்க இருந்தேன்னு கேக்குற. நாடு கஜேந்திரு நிகிடு பாப்பின சுவாமி ஏட்ட உன்னாடோ பத்ராத்ரி வாசா ஏட்ட உன்னாடோ கேக்குற. நீ எங்க இருந்தேன்னு கேக்குற. அதனால பகவான் அனன்யா சிந்தையஞ்சோமாம்னா என்ன அர்த்தம்? வள்ளுவரே தான் குரல்ல சொல்றார். நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனி. கற்றதனால் ஆய பயன். நீ படிச்சா என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். அது வேற, அது லௌகீகம். நீ படிச்சதனால் என்ன பிரயோஜனம் என்று முக்காலத்தையும் உணர்த்தி முக்காலத்தையும் நடத்தக்கூடிய பகவானை உணரவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. அவனை உணர். நமக்கு இதுல இன்னொன்று கவனிக்கணும். இந்த நல்ல ஜென்மா கொடுத்திருக்கான், மானுஷ ஜென்மா. என்ன 2 கைனாலும் நல்ல பூவை போடு, நல்ல கொடுத்திருக்கானே. நல்ல பகவத் குணத்தை சொல்லி போடு, பகவன் நாமாவை சொல்லி போடு சொல்ற தாசர்வாய். நல்ல நாக்கு கொடுத்திருக்கான். வள்ளலார் சொல்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தில் சொல்றார், நான் மறந்தாலும் என் நாக்கு மறக்காது நமச்சிவாயத்தை. அப்படின்னா எந்த அளவுக்கு நாத்தழும்பு ஏற நம்ம இந்த நாக்கு பகவான் நாமாவைத்தான் சொல்லணும். இந்த வள்ளலார் சொல்றார், இந்த உலகத்துல எது வேணாலும் இது நடக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கலாம், ஆனால் நான் நமச்சிவாயத்தை மறக்க மாட்டேன் சொல்றார். பாருங்க, இதெல்லாம் நடந்தாலும் நடக்கலாம், பகவான் காலை பிடிக்கணும், பகவான் நாமாவை சொல்லணும்னு வள்ளலார் இப்ப வாழ்ந்த மகான். 150 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்த நமது தலைமுறையில நம்ம தாத்தாக்கு தாத்தாலாம் பார்த்துருக்கான். அப்ப ஏற்பட்ட மகான் சாமானியப்பட்டவர் இல்லை. பெற்றதாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும். தாயார் குழந்தைய மறப்பலாம், குழந்தை தாயாரை மறக்குமா? உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், நம்ம படிப்பை படிச்சதை மறந்தாலும் சரி, கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், கண்ணை இமைக்கிறோமே இது மறந்தாலும் பரவாயில்ல, கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நர்த்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும், நர்த்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை, 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 நமச்சிவாயத்தை. நமச்சிவாயத்தை, நமச்சிவாயத்தை, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நாளைக்கு நீ உயிர் பிரியற போது நமச்சிவாயம் சொல்ல வராதுன்னு இந்த காலத்துல கவி.
அம்புலி கங்கை அணிந்த ஜட்டாதரன் அன்பர் மன்னம் வள்ளர் சம்பு கப்பாலியை நம்பி கெட்டவரவரையா உம்மை நாயகனை திருமயிலையின் இறைவனை ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். இளமையில கடவுள் இருக்காராம்பா, வயசாகி தேகம் படுக்கையில விழுந்த உடனே உண்டும்பா. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலையை சுபதுருகி இதை உணர்ந்தால் அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் வாராதே. அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் வாராதே. ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமமும் சொல்லி பழகு. உன்னை நம்பி கெட்டவரவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவரவரையா. அனன்யா சிந்தையஞ்சோ மாம். அனுதினமும் நொடிக்கு நொடி சொல். இதுக்கு என்ன விளக்கா இருக்கு, நாளைக்கு தான். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேன் ஆழியுள் புக்கு புகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியஞ்சோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்ற திருந்து சாழாதே சார்ங்கம் உதைத்த சரமடை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப குறைஞ்சிட்டோம், கொஞ்சம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நம பார்வதி பதயே. जानकीकान्त स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. जय गजेंद्र वरदुनि की, प्रहलाद वरदुनि की, इलिवतूरार महाराज की, जय वीर धीर सूर आंजनेय स्वामी की.